வெல்கம் டு ஐஸ்வர்யம் பில்டர். இன்னைக்கு வீடியோவில் நம்ம வந்து ஒரு வீட்டு பிளானை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம எப்போதுமே வழக்கமாக பார்க்குற மாதிரி யூடியூப்ல உள்ள கேள்வி பதில்கள், கமெண்ட்ஸ் உள்ள கேள்விகள்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமால இந்த வீட்டு பிளானை பற்றி பார்க்கலாம். வாங்க. உங்களுடைய கேள்விகளை யூடியூப் கமெண்ட்ஸில் கேளுங்கள். நாங்கள் அதற்கு வீடியோ போடுகிறோம். முதல் கமெண்ட் சார், சீதலட்சுமி அப்படிங்கிறவங்க சொல்லியிருக்காங்க. 8 அடிக்கு 6 அடி கொண்ட 16 லட்சம் மதிப்பு தக்க இந்த ஸ்விம்மிங் பூல் வந்து யூஸ்ஃபுல் ஃபார் லக்ஸரி பீப்புள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு பிஸ்னஸ் வைஸாகவும் பண்ணலாம். நான் லக்ஸரி பீப்புள் மட்டும் இருந்ததுன்னா நான் கண்டிப்பாக பண்ணியிருக்க மாட்டேன். இது வந்து காமனாக பிஸ்னஸ் தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இது பயன்படும். ஒரு 16 லட்சம் உள்ள அந்த ஸ்விம்மிங் பூல் வந்து நீங்கள் வாடகை விட்டாலே ஒரு பர் ஹவருக்கு 400 rupeesனாலே ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் விடலாம். அதில் வந்து வரக்கூடியது வந்து அரௌண்ட் 1.5 லட்ச ரூபாய்க்கு வருது. 1,44,000 வருது. உங்களுக்கு செலவு ஒரு 30,000 போனால் கூட 1,10,10,000 கூட ஈஸியாக ஒரு வருஷம் 1.5 மாதத்துலேயே அந்த பணத்தை சம்பாதிச்சிடலாம். ரிட்டர்ன் பண்ணிடுது, இந்த வருமானம் பண்ணிடுது. அந்த மாதிரி உள்ள இந்த பொருள் இது. இதை வந்து ஒரு 3, 4, 5 அது மாதிரி போட்டு நீங்கள் வந்து ஹவர்ஸ் பேஸில் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் கொடுக்கலாம். வாட்டர் தெரப்பி அப்படிங்கிறதெல்லாம் செய்யலாம். அந்த மாதிரி செய்யும் போதெல்லாம் இது வந்து நமக்கு வந்து லாபகரமாக இருக்கும். இந்த பிஸ்னஸை நம்ம ரெண்டல் பண்ணும்போது நம்ம லாபகரமாக இருக்கும். இது லக்ஸரி பீப்புளுக்கு மட்டும் கிடையாது, நம்மள மாதிரி நார்மல் பீப்புளும் ஒரு வாடி போய் குளிக்கலாமே நினச்சி பார்க்குறவங்க குளிக்கலாம். ஒருவேளை அது பிடிச்சிருக்குங்கிறவங்க கண்டினியூ பண்ணலாம். அந்த மாதிரி விஷயமா இருக்குது, என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது. ஹரிகிருஷ்ணா அப்படிங்கிறவங்க சொல்லியிருக்காரு, எங்களால் பார்க்க மட்டுமே முடியும் அப்படின்ட்டு இருக்காரு. அப்படிலாம் இல்லை சார். இப்போ இந்த மாதிரி ரெண்டெல்லாம் விட்டாங்கன்னா நம்ம ஈஸியாக போய் குளிச்சுட்டு வரலாம். அது எப்படி இருக்குன்னு நம்ம என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். எம் ரமேஷ் அப்படிங்கிறவங்க சொல்லியிருக்காங்க, தேங்க்ஸ் லாட், ப்ளீஸ் டூ மோர் வீடியோ லைக் திஸ் அப்படின்னு இருக்காரு. இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய பண்ணுங்கன்றாரு. கண்டிப்பாக பண்ணுறேன் சார். ஃபியூச்சரில் எனக்கு தெரிந்து நல்ல தொழில்கள் இருந்ததுன்னா, இது ரிட்டர்ன் வைஸ் தரக்கூடியதாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நான் அதை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். தொடர்ந்து பாருங்கள். மஜித் அப்துல் சொல்லியிருக்காரு, சூப்பர் சார், தேங்க்யூ வெரி மச், நன்றி சார். பரணி வெங்கடேஷ்ங்கிறவங்க கேட்டிருக்காங்க, ப்ரைஸ் அட்ரஸ் கேட்டிருக்காரு. ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்விம்மிங் பூல் போட்டிருக்கேன்ல, அது ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா அதில் வந்து அட்ரஸ், அவங்க என்ன பண்ணுறாங்க, எல்லா கான்டாக்ட் நம்பர் இருக்குது. முழு வீடியோ பாருங்கள். அடுத்து வந்து தாஸ்ன்னு சொல்லியிருக்காரு, நைஸ் சார்னு சொல்லியிருக்காரு. வணக்கம் சார். சுந்தர் ஆதி வணக்கம், அவங்களும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. இப்போ அடுத்த வீடியோஸோட கமெண்ட்ஸ் பார்க்கலாம். அடுத்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம முடிச்சு சைட்டில் வந்து ஒரு லைவ் வீடியோன்னு போட்டேன் ரூப் காங்கிரீட் போடும்போது. அப்போ அதுக்கான கீழே கமெண்ட்ஸ் கொடுத்தேன். அதை பற்றி கொஞ்சம் சொல்லிட்டு ஆரம்பிக்கலான்ட்டு இருக்கேன். முதல் கமெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா, ஜெயபிரகாஷ்ங்கிற லைவ் வரும்போது ஃபோனில் சிக்னல் என்ற எலக்ட்ரானிக்ஸ் அதை உபயோகங்கள் வீடியோ தெளிவாக ஷேக் இல்லாமல் இருக்கும். உங்கள் வீடியோ அதற்கு உங்கள் புதிய முயற்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படி சொல்லியிருக்காரு. வணக்கம் சார். அந்த சிக்னல் சாதனங்கிறது என்னன்னு தெரியல எனக்கு முடிஞ்சால் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதை பற்றி எனக்கு கற்றுக் கொடுங்க, நான் கண்டிப்பாக அதை பயன்படுத்துகிறேன். காலியாஸ் பேக் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. எம்சாண்ட் மட்டுமே பயன்படுத்தி தளம் ஓட்டலாமா, அதனுடன் ஏரி மண் கலந்து பயன்படுத்தலாமா, இல்லை ஏரி மணல் மட்டும் தனியாக பயன்படுத்தி ஓட்டலாமா, சற்று குழப்பம் உங்களுக்கு தெளிவுபடுத்திட்டு இருக்காரு. ஏரி மண்ணுன்னு சொல்றது வந்து தப்பான வார்த்தை. ஆற்று மண் வந்து தான் பண்ணணும். ஏரி மண்ணுங்கிறது அந்த பொறுக்கு மண், அது பயன்படுத்தக்கூடாது. அதே மாதிரி எம்சாண்ட் மட்டும் தனியாக பயன்படுத்தி பண்ணுங்க, காங்கிரீட் நல்லா இருக்கும். அல்லனா நீங்கள் ஆற்று மண்ணை பயன்படுத்தி பண்ணுங்க. ரெண்டையும் மிக்ஸ் பண்ணும்போது அது எப்படி இருக்கும்னு தெரியல. அதோட தரம் குறைச்சலாக தான் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, ஆற்று மண்ணை பயன்படுத்துங்க, இல்லைன்னா எம்சாண்ட் மட்டும் பயன்படுத்துங்க. இதுக்கு வந்து எம்சாண்டே பயன்படுத்தலாம். ஏன்னா வந்து நல்ல தரமாக குவாலிட்டியாக இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குது, அதில் மாற்று கருத்தே இல்லை. அதனால நீங்கள் எம்சாண்ட் மட்டும் பயன்படுத்துங்க, காசு மிச்சமாகும். அதாவது காசு மிச்சமாகும்னா இப்போ நார்மல் காஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாம். பார்த்து ஒன்று பயன்படுத்தினீங்கன்னா எக்ஸ்ட்ரா அமௌண்ட் ஆகும். அது ஒரு பெரிய அமௌண்ட்டாக மாறும். அதாவது கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 30% வந்து ரூப் காங்கிரீட்டில் எக்ஸ்ட்ரா செலவாகும். அதனால வந்து எம்சாண்டே பயன்படுத்துங்க. அடுத்து வந்து இன்னொரு வீடியோ போட்டிருந்தேன். அது வந்து எனர்ஜியில் போகும்போது ஒரு இடத்துல சாப்பிட போனேன். அப்போ வந்து செட்டு மாதிரி பண்ணியிருந்தாங்க ஃப்ரெண்டில், விசிட்டர்ஸ் ஏரியா. ரொம்ப குறைச்ச வேலையில் இருந்தது. 50,000 பண்ணிட முடியாது, கிட்டத்தட்ட 40,000 பண்ண முடியும். நான் ஒரு 50,000 எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கேன். அது வீடு என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு 20க்கு 28 சைஸில் ஃப்ரெண்ட்ல இருந்து விசிட்டர் ஏரியா போட்டு சுற்றியெல்லாம் உட்காரத்துக்கு பண்ணி ஊஞ்சல் போட்டு 2 சைடு ஈஸி சேர் போட்டிருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப ரம்யமாக நம்பர் நல்லா இருந்தது. அதை பதிவிடலாமே, ஒருவேளை பட்ஜெட்டில் பண்ண நினைக்கிறவங்க பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சி இந்த வீடியோ போட்டேன். எல்லோரும் வீடுகள்லாம் கட்டியிருப்போம். நமக்கு ஃப்ரெண்டில் ஒரு 50,000 40,000 செலவு பண்ணி இந்த மாதிரி நம்ம வந்து விசிட்டர் ஏரியா பண்ணிக்கலாம். நல்லா லக்ஸரியாக இருக்கும். 50 பேர் உட்காந்து பேசக்கூடிய இடமா இருக்கும். அதனால என்னக்கன்னா, நம்ம வந்து பகல் நேரங்களில் விருந்தினரை கூப்பிட்டு ஒரு காஃபி டீ கொடுத்து மோர் கொடுத்து பேசுறதுக்கு வழக்கமாக வச்சிருப்போம். அந்த மாதிரி மனநிலை உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி இடம் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த இதை போட்டேன். அதில் உள்ள கொஞ்சம் கமெண்ட்ஸ் பார்க்கலாம். சத்யாமூர்த்தி அப்படிங்கிறாங்க, அண்ணா அனைத்து இன்ஜினியர்களும் அவர்கள் லாபத்தை குறிக்கோளாக கொண்டு செயல்படுவார்கள். ஆனால் நீங்கள் ஏழை எளிய மக்களுக்கு மனதில் கொண்டு வீடியோ பதிவிட்டீர்கள், நன்றி பல அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் வந்து ஏழை எளியவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பர்டிகுலராக யாருக்கும் பண்ணுறதில்லை. யாரு தேவை, யாருமே ஏழை எளியும் சொல்ல விட முடியாது. இன்னைக்கு ஏழையா இருக்கார், நாளைக்கு பணக்காரன் மாறுவார், நாளைக்கு பணக்காரனா இருக்கார், ஏழையா மாறுவார். அப்படி இல்லை. நம்மளோட தேவைக்கு 5 லட்ச ரூபாயில வீடு கட்ட நிற்கிறவங்க அந்த மாதிரி கேட்டகரி பண்ணிக்கலாம். 10 லட்ச ரூபா அவங்களுக்குலாம் வந்து அந்த நேரத்தில் 10 லட்ச ரூபா 5 லட்சம் வீடு கட்டுறவங்க ப்ராக்டிக்கலாக பார்த்தா ரொம்ப கஷ்டப்படுறவங்களா இருப்பாங்க. ஒருவேளை
வாழ்நாள் மொத்தத்திலேயே 5 லட்சம் தான் சம்பாதிக்கக்கூடிய மக்களாகவும் இருப்பாங்க. அந்த மாதிரி மக்களாக நினைச்சு அவங்களை கற்பனை பண்ணி நான் வீடியோஸ் போடுறது. ஒருவேளை அது மாதிரி மக்கள் இருந்தாங்கன்னா பயன்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஏழை எளியவள் அப்படின்னு யாரையும் நினைச்சிட வேண்டாம். ஏன்னா எல்லாருமே மாற்றங்கள் வரும், எல்லாருமே மாறிக்கிட்டே இருப்பாங்க. ஏழை பணக்காரங்க, பணக்கார ஏழையாக வருவாங்க. அந்த மாதிரி நம்ம நினைக்க வேண்டாம். யாருக்கு எந்த பட்ஜெட்ல வீடு வேணுமோ அவங்க பண்ணிக்குவாங்க. பெரிய வீடு கட்டணுங்கிறவங்க அவங்களுக்கு ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கும், நிறைய தேவைகள் இருக்கும், ரெக்குவயர்மெண்ட்ஸ் அதிகமாக இருக்கும், வாஸ்துல நிறைய மாற்றங்கள் பண்ண வேண்டியிருக்கும். அதுல வந்து பெரிய வீடெல்லாம் போடும்போது இந்த ரூம் இங்கே வைக்கலாம், அந்த ரூம் அங்கே வைக்கலாம், இந்த பூஜை ரூம் இங்கே வைக்கலாம், இந்த கிச்சன் வந்து இவ்வளோ பெருசு பண்ணலாம், சின்னது பண்ணலாம், பெருசு பண்ணலாம் அப்படிலாம் இருக்கும். ஆனால் சின்ன வீடு கட்டும் போது நமக்கு வந்து ஆப்ஷன்லாம் நிறைய இருக்காது. இருக்கிற பணத்தில் அதை எவ்வளோ காம்பாக்டாக பண்ணணும், அதே நேரத்தில் எவ்வளோ தேவைக்கு எவ்வளோ பெரிய ரூம் வைக்கணுங்கிறது ஃபிக்ஸ்ட் ஆயிடும். அதனால வந்து அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்காது. அதனால அந்த மாதிரி பிளானை தேர்ந்தெடுத்து போடுறேன், வேற ஒன்றும் இல்லை. அடுத்து ஜஸ்டிஸ் பால் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ராம்கோ ஆர் சங்கர் சிமெண்ட் விச் இஸ் பெஸ்ட் அப்படின்னு கேட்டிருக்காரு. சிமெண்ட்டில் வந்து ஒயர் தொல்லை கிடையாது. எல்லா கம்பெனியும் வந்து ஸ்டாண்டர்டாக நல்லபடியாக மெயின்டைன் பண்ணும். அட்வர்டைஸ்மெண்ட்டை பொறுத்து மார்க்கெட்டில் அவங்களோட நம்பிக்கை பொறுத்து அவங்களோட ரேட் வந்து மாறிட்டே இருக்கும். இதில் வந்து ஓபிசி, பிபிசி அப்படின்னு சொல்லிட்டுலாம் சிமெண்ட் இருக்குது. ஒரு 15 வகையான சிமெண்ட்கள் இருக்குது. அது வந்து கடலில் பயன்படுத்துகிற மாதிரி, ஒரு இண்டஸ்ட்ரியில் பயன்படுத்துகிற மாதிரி, அந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. இதில் வந்து நம்ம ஜென்ரலாக யூஸ் பண்ணுறதுலாம் ஓபிசி தான் யூஸ் பண்ணுறோம். அதனால் நீங்கள் சங்கரோ அல்லது ராம்கோ இதெல்லாம் பயன்படுத்தலாம். நல்லா இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கம்பெனி வைஸ் ரெண்டுமே நல்ல குவாலிட்டியான கம்பெனி தான், எதனாலும் பயன்படுத்துங்க. அடுத்ததான் நிறைய பேர் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க, அந்த வீடியோ நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களோட வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜுன், சந்திரன், ராஜா, சியானா குரு, சுகன்யா, ரமேஷ், ரவி, ராஜா, நித்யா, சம்பத், ஜாய், சலாம், அப்துல், அடுத்து வந்து சந்திரமோகன், லக்ஷ்மி, ஷாகுல், அப்படிலாம் நிறைய பேர் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்கேன். நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி பயனுள்ள வீடியோலாம் கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன் ஃபியூச்சரில். இப்போ வந்து நம்ம வீட்டு பிளான் பார்க்கலாம். இது வந்து 20க்கு 30 அப்படிங்கிறது மேற்கு பார்த்த இடத்தோட வீட்டு பிளானு. நான் வந்து கீழே முன்னாடி 2 பெட்ரூம் போட்டிருந்தால இப்போ அதுவே சிங்கிள் பெட்ரூம் ஆக்கி மேலே போகிற மாதிரி பண்ணியிருக்கேன். இந்த வீட்டு பிளானை பற்றி பார்க்கலாம் வாங்க. மேலே கிழக்கு, கீழே வந்து மேற்கு. இது மேற்கு பார்த்த வாசப்படி உள்ள வீடு. இது ஃப்ரண்ட்டில் வந்து கார் பார்க்கிங் ஏரியா கொடுத்துருக்கேன். அது வந்து ஒரு 10க்கு 11 அந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் ஏரியா வருது. அதில் வந்து நீங்கள் சம்பு வைக்கலாம், செப்டி டேங்க் வைக்கலாம், அந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம். ஸ்டேர்கேஸ் வந்து அந்த வராண்டாவுக்கு மேலே தான் போகிறதுனால கீழே வந்து நீங்கள் ப்ரொவிஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். அதனால தான் டாட்டர் லைன் கொடுத்துருக்கேன். ஸ்டேர்கேஸை உள்ளார என்ட்ரானோன்னா 3க்கு 10 அந்த மாதிரி வராண்டா ஏரியா வருது. உள்ளார என்ட்ரானோன்னா லிவிங் அண்ட் டைனிங் வருது. அது பார்த்தீங்கன்னா 14க்கு 13.75 அந்த மாதிரி எல்லாம் ஸ்பேசியஸாக லிவிங் ரூம், டைனிங் கொடுத்துருக்கேன். இதில் 100 பெட்ரூம் வைக்கலாம்னாக்க முடியாது, ஏன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். லிவிங் ரூம் ரொம்ப சின்னதாகிடும். அதனால வந்து நான் சிங்கிள் பெட்ரூம் மாதிரி கொடுத்துட்டேன். தேவைப்பட்டால் நீங்கள் மேலே வீடு 100 வீடு போட்டுக்கலாம். அந்த மாதிரி காரணத்துக்காக ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 3 அடி விட்டுருக்கேன். இமேஜின் பண்ணி 30 அடினா பின்னாடி ஒரு 3 அடி விட்டுருக்கேன். ஃப்ரண்ட்டில் வந்து வீடை ஒட்டியே கொண்டு வந்திருக்கேன். ஃப்ரண்ட்டில் 3 அடி விடும்போது லைட்டிங் வென்டிலேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம பேக்கில் வந்து வாஷிங் மிஷினு, வேறு சர்வீஸ் ஓரியன்ட்லாம் இதுக்கெல்லாம் வச்சுக்கலாம். அதனால வந்து பின்னாடி போட்டு பேக் யாருன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். அது 3க்கு அப்படியே அந்த இடம் 10 கொடுத்துருக்கேன். இந்த கிச்சன் பக்கத்தில் இடம் வந்து அப்படியே ஒன்றும் செய்யல விட்டுட்டேன். ஏன்னா வந்து இந்த ஒரு வேளை மேலே வீடு கட்டினா அந்த இடத்த ஓப்பன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது இன்னொரு ஆப்ஷன் பண்ணும்போது அதை நான் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அக்னி மொழியில் சவுத் ஈஸ்ட்ல கிச்சன் வருது. 7க்கு 6.25 அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஓப்பன் கிச்சன் தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டால் க்ளோஸ் பண்ணிக்கலாம். நான் எப்போதுமே என்கரேஜ் பண்ணுறது வந்து சின்ன வீடுகளுக்குலாம் ஓப்பன் கிச்சன் தான் என்கரேஜ் பண்ணுறேன். அதாவது கிச்சன், டைனிங், லிவிங்க்கு வந்து இடையில வந்து வாழை வராது, பிளைனாக நல்லாயிருக்கும் அந்த மாதிரி. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா சவுத் வெஸ்ட்டில் வந்து பெட்ரூம் 1 கொடுத்துருக்கேன். அது 9க்கு 11 அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். அதுக்கு அட்டாச்டு டைல் தான் கொடுத்துருக்கேன். காமன் டைல் கொடுக்குற பட்சத்தில் என்ன ஆகும்னா கிச்சன் பக்கத்துலேயும் டைனிங், லிவிங் சென்டராகவும் வந்துடும். அதனால் வந்து நான் வந்து இதில் வந்து காமன் பாத்ரூம் கொடுக்கல, அட்டாச் தான் கொடுத்துருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு வேணும்னா இதே மாதிரி டிபிக்கலாக நீங்கள் இந்த இன்னொரு பிளானை கொண்டு போகலாம். மேலே ஒரு வீடு கட்டலாம். இல்லாட்டி நம்ம வந்து காமன் பாத்ரூம் வேணும்னா இது மேலே டெரஸில் ஒரு காமன் பாத்ரூம் கட்டிக்கலாம். அதில் ஒரு ரூம் போட்டு ஒரு பாத்ரூம் கட்டிக்கலாம். அப்போ வந்து நமக்கு வந்து கன்ஜஸ்டாக இருக்காது. கீழே அது மாதிரி சின்ன வீடுகள் பண்ணும்போது நம்ம வந்து கீழே வந்து காமன் பாத்ரூம் கொடுத்தோம்னா ஒரு அன்ஈஸியாக இருக்கும். அதனால் உங்களுக்கு கொஞ்சம் செலவு பார்க்காம மேலே ஒரு டாய்லெட் போட்டுக்கிட்டிங்கன்னா மேலே காமன் ஆகும், கீழே வந்து அட்டாச்டும் பண்ணிக்கோங்க. வீடு ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி ஒரே குறிப்பிட்ட சைஸில் பல விதமான வீட்டு பிளான்லாம் போட்டு பார்க்க முடியும். நம்மளால போட்டு பார்த்துட்டு அதில் எது நமக்கு செட் ஆகுதோ, பட்ஜெட்டில் எது அடங்குதோ, வாஸ்து எது பிடிச்சிருக்கோ அந்த வீட்டு பிளானை தேர்ந்தெடுத்து அதுக்கப்புறம் நம்ம வந்து வீடு கட்ட ஆரம்பிக்கணும். அந்த மாதிரி முறையாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம போகும்போது வீடை நல்ல முறையில் நம்மளோட பட்ஜெட்டில் வீடை கட்டிக்கலாம்.
15 லட்சம் ரூபாய்க்கும் கீழே வீடு கட்ட நினைக்கிறவங்க என்னோட யூடியூப்ல இருக்க கமெண்ட்ஸ்ல உங்களுடைய தேவை எழுதுங்க. நம்ம வந்து அந்த வீட்டு பிளானை வந்து எல்லாரும் பயன்படக்கூடிய ஒரு பிளானா இருந்ததுன்னா கண்டிப்பா நான் யூடியூப்ல அப்லோட் பண்ணுவேன். அதே மாதிரி உங்களுடைய தேவைகள் கேள்விகள் எது இருந்தாலும் கீழே உள்ள கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கண்டிப்பா நம்ம அதுக்கான வீடியோ போடுவோம். அதே நேரத்தில் நாங்கள் வந்து சென்னை சுற்றுப்புற பகுதியில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஏரியாவில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும் விருப்பப்படுறவங்க உங்களுடைய என்கொயரி வந்து எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் மெயிலில் தெரியப்படுத்துங்க. நம்ம வந்து அதை பற்றி பேசுவோம். நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பயனுள்ள இருந்ததுன்னா உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஃபேஸ்புக்கில் வந்து ஐஸ்வர்யம் பில்டர்னு அடிங்க. எங்களுடைய ஃபேஸ்புக் பேஜை நீங்கள் தொடரலாம். இதன் மூலம் வந்து எங்களுடைய டெய்லி ஆக்டிவிட்டீஸு ப்ராஜெக்ட்ஸு எல்லாத்தையும் பற்றி பார்க்கலாம். நீங்கள் மேலும் எங்களுடைய வெப்சைட் வந்து aishwaryambuilder.info சொல்லிட்டு இருக்குது. அதை நீங்கள் டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா மேலும் எங்களுடைய கம்பெனி என்னுடைய ப்ராஜெக்ட்ஸு என்ன பண்ணியிருக்கோம் எல்லாத்தையும் தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மேலும் உங்களுக்கு ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னாக்கா நீங்கள் இந்த என்கொயரி ஃபார்மில் ஃபில்அப் பண்ணி நீங்கள் எனக்கு அனுப்புங்க. நான் பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன். என்கொயரி எதாவது பண்ணணும்னு நினச்சிங்கனாக்கா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இல்லது எனக்கு வந்து மெயிலில் என்கொயரி ஃபார்மில் வந்து ஃபில் பண்ணி அனுப்புங்க. நான் பார்த்துட்டு உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன்.